அந்த கரூர் சம்பவத்துல விஜய் எனக்கு அழைச்சிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? ஒரு துக்க வீட்டுக்கு அவங்க நம்ம தான் போய் விசாரிக்கணும். இப்ப போய் அவங்க அழைச்சி பேசுறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? இது ஒரு விமர்சனமா வந்திருக்கு. உங்க பார்வையில எப்படி பாக்குறீங்க? இப்போ இந்த நேரத்தில் இந்த இடத்துல அதை சொல்லணுமாங்கிறது வேற விஷயம் இருந்தால் கூட 41 உயிர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. விஜயுடைய உயிருக்கு பாதுகாப்பு அங்கே இருக்குமாங்கிற சந்தேகம் இருக்கு எல்லாரும் மனதிலையும். ஏன்னா அவர் போனால் அவருடைய உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம். அதனால ஒருவேளை அப்படி ஒரு பயத்தில் இருந்திருக்கலாம். உங்களோட ரொம்ப இணக்கமா பயணிச்ச முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் இப்ப சொல்லியிருக்காங்க, திமுக மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு, பல கட்சிகள் சிதறி கிடப்பதால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுதந்திர இந்தியாவில் ஒவ்வொருத்தருக்கும் கருத்து சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அவர் உங்களோட நாங்கள் சொல்றது இல்லைன்னா நாங்கள் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும். இது எங்களுடைய கருத்து. டிடிவி என்ன சொல்லிருக்காருன்னா சார், இந்த மாதிரி தாவேக்கா ஏடிஎம் கூட போனா பாஜகவை கைவிட்டு விடுவார் அப்படின்றாரு. நான் இப்ப ஏற்கனவே உங்களுக்கு சொன்னல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து கணிப்பு இருக்கும், ஒவ்வொருத்தருடைய சொந்த கருத்துக்கள் இருக்கும். அவர்களுடைய கருத்து அவங்க சொல்றாங்க. ஆனால் தேர்தல் முடிந்த பிறகுதான் அதனுடைய விஷயங்கள்லாம் தெரியும். தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமா ஆட்சி அமைக்கும். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு எவ்வளவு மக்கள் விரோத அரசா இருக்குது. கரூர்ல 41 பேர் இறந்து போயிட்டாங்க. கள்ளக்குறிச்சியில் 65 பேர் கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போயிட்டாங்க. பாலியல் வன்கொடுமை, 10 வயசு 15 வயசு பிள்ளைகள்லாம் ரோட்ல தனியா நிக்க முடியல. யாருடைய ஆட்சி? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. யார் முதலமைச்சர்? மதிப்புக்குரிய நமது ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு எங்க சரியா இருக்கு? எல்லா போலீஸ் நிலையத்திலையும் வெடிகுண்டு, பெட்ரோல் குண்டு வீசுறாங்க. எங்க நல்ல நிகழ்வுகள் நடைபெறுகிறது? பெண்களுக்கு எதிரான போக்சோ குற்றங்கள் 53% அதிகரிச்சிருக்கு. இதெல்லாம் தெரியாம சில தலைவர்கள் சில கருத்துக்களை சொந்தமா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இந்த மாதிரி சூழ்நிலையில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டார்கள். இன்னைக்கு மாமன்னர்களுடைய பூமி சிவகங்கை சீமையிலிருந்து சொல்கிறேன், தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியாக ஆட்சி அமைக்கும்.